செய்ததனுடைய நோக்கம் நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழிசை கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட கிளை தான் நான் நினைக்கிறேன் முதலாவதாக இப்படியான ஒரு செயலமர்வு ஒன்றை வடக்கு கிழக்கு பூரா நடத்தியிருக்கிறோம். இதை நடத்தினதுக்கான நோக்கம் என்னென்று சொன்னால், எங்களுடைய சில உறுப்பினர்கள் ஏற்கனவே பிரதேச சபை நகர சபை உறுப்பினராக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். சிலர் ஏற்கனவே தவிசாளராக துணை தவிசாளராக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய ஒட்டுமொத்த மாவட்டத்திலே 7 சபைகள் இலங்கை தமிழிசை கட்சியின் கைவசம் இருக்கும் பொழுது நாங்கள் மக்களுக்கான சிறந்த சேவைகளை வழங்க தவறினோமாக இருந்தால் எதிர்வரும் தேர்தலிலே அதனுடைய தாக்கம் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக வரும். இந்த செயல் அமர்வை நடத்தினதுடைய நோக்கம், நாங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்ற சட்டங்களிலே இருக்கும் சில சட்டங்களை எப்படி பயன்படுத்தலாம், சபைக்கு வருமானங்களை எப்படி அதிகரித்துக் கொள்ளலாம், சபையிலே இருக்கிற சட்டங்களை வைத்து எப்படி வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளலாம், சபையிலே இருக்கிற சட்டங்களை வைத்து கொண்டு எப்படி அதிகளவான சேவைகளை வழங்கலாம் என்றது போன்ற இந்த விடயங்களை பற்றி கூடுதலாக எங்களுடைய உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக தான் அவசரமாக நாங்கள் செய்தாங்க. சில சபைகளிலே அதிரடியான சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே சில எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடவடிக்கைகள் மக்கள் நலன் சார்ந்த விடயங்களாக இருந்தாலும் அந்த செயல் திட்டங்களினூடாக சில சமூகத்துக்குள்ளே எங்கிற கட்சிக்கு எதிராக இருக்கிறவர்கள் சில குழப்பமான விடயங்களை அந்த சம்பவங்களை வைத்து கடந்த ஒரு மாதமாக எங்களுடைய மாவட்டத்தில் சில சபைகளை நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே எடுக்கப்பட்ட சில தீர்மானங்களை பற்றி பொதுமக்களுடைய சில கருத்துக்களை கேட்டால் வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்று சொல்றவர்களும் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் எங்களுடைய எடுக்கிற தீர்மானங்கள் முடிவுகள் இல்லை சபையால் செய்ய போகிற வேலை திட்டங்களுக்கு முக்கியமான பங்களிப்பு எங்களுடைய மக்களுடைய ஆதரவை நாங்கள் முதலாக திரட்டி எடுக்க வேண்டும். எங்களுடைய மக்களுடைய ஆதரவு நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களுக்கு இருக்குமா இருந்தால் அந்த தீர்மானங்களால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் உங்களை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகும். உங்களுக்கு தெரியும், ஒரு சிறந்த ஒரு உதாரணம், நான் எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபையுடைய முன்னாள் முதல்வர் அவர்கள் சில திட்டங்களை கொண்டு வந்தார், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள். ஆனால் மக்களுக்கு அந்த திட்டங்களை படி நாங்கள் சரியான முறையிலே ஒரு திட்டம் என்னன்றதை நாங்கள் தெளிவுபடுத்தாமல் விட்டதினால் எங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்கள் அதை ஒரு புறையான விடயமாக சித்தரித்த வரலாறுகள் இருக்கின்ற உங்களுக்கு எல்லாம் தெரியும். மட்டக்களப்பு மாநகர சபையில் ஏற்கனவே உறுப்பினராக இருந்த பலருக்கு தெரியும். நாங்களும் சொன்னாங்கள், மேயர் நீங்கள் ஒரு சிறந்த திட்டங்களை முன்னெடுக்கிறீர்கள், ஆனால் இதிலே உங்களுக்கான சில பாதிப்புகள் வரலாம் என்று நாங்கள் சொன்னாங்கள். ஆனால் அவர் பல விடயங்களை மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை நான் மேயராக இருந்து நடைமுறைப்படுத்தியே தீருவேன் என்று சில திட்டங்களை கொண்டு வந்தார். ஆனால் எங்களுடைய தற்பொழுது இருக்கிற இந்த உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் உறுப்பினர்களுக்கும் ஒரு சில ஆலோசனைகளை மாத்திரம் சொல்லி, நான் 2 நாட்களாக நீங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இருந்தது உண்மையிலே வரவேற்கத்தக்கடியும் 2 நாட்களை கடந்தும் நாங்கள் உங்களை வைத்து இன்னும் கூடுதலான நேரம் பேச விருப்பமில்லை. ஆனால் ஒரு சில ஆலோசனைகளை மாத்திரம் சொல்லலாம்னு நினைக்கின்றேன். இதிலே குறிப்பாக தவிசாளர்கள் ஒன்றை மனதிலே வைத்திருக்க வேண்டும். தவிசாளரும் ஏனைய உறுப்பினர்களை போல ஒரு வட்டாரத்திலே இருந்து தான் தெரிவு செய்யப்பட்டு வந்த நீங்கள் எல்லா உறுப்பினருக்கும் சமனாகத்தான் அந்த வட்டாரத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் உறுப்பினர்களுடைய அதிகளவானவர்களுடைய விருப்பம் இல்லாவிட்டால் கட்சியினுடைய சில முடிவுகளின் காரணமாக இன்று தவிசாளராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட எல்லா வட்டார உறுப்பினர்களையும் ஒன்று சேர்த்து நீங்கள் பயணிக்க வேண்டும். வட்டார உறுப்பினருடைய கருத்திலையும் நீங்கள் உள்வாங்கக்கூடிய அளவு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வட்டார உறுப்பினர்களுக்கும் சமனான மதிப்பு அந்த சபைக்குள்ளே அதிகாரிகள் தரும் வகையாக உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பிரதி தவிசாளருக்கும் அந்த சபைக்குள்ளே ஒரு பிரதி தவிசாளர் என்ற அந்த மதிப்பும் மரியாதையும் ஏனைய உறுப்பினருக்கும் அந்த மதிப்பும் மரியாதையும் தவிசாளருக்கு கிடைக்கிறது போலவே அந்த சபையிலே இருக்கிற ஊழியர்கள் அந்த கௌரவத்துடன் கௌரவ உறுப்பினர்களாக அவங்களை இயக்க வைக்கிறது தவிசாளருடைய பொறுப்பு. அது ஒவ்வொரு தவிசாளரும் அந்த பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய உறுப்பினர்கள் அனைவரும் கௌரவ உறுப்பினர்கள். அந்த கௌரவ உறுப்பினர் அனைவரையும் அந்த தவிசாளருக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அந்த சபையிலே இருக்கிற ஊழியர்கள் அதிகாரிகள் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களை கௌரவமாக நடத்தி கொள்வதற்கான பொறுப்பு இருக்கின்றது. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விடயம், எங்களுடைய அந்த சபையிலே இருக்கிற ஊழியர்கள். உங்களுக்கு தெரியும், சில சபைகளை நான் நேரடியாக போய் பார்வையிட்டான். சில சபைகளிலே இருக்கிற ஊழியர்கள் கடந்த காலத்திலே ஒரு சில கட்சியினுடைய ஒரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே அந்த சபை இருந்திருக்கும். அப்ப தொடர்ந்தும் அந்த அதிகாரிகள் அந்த சபையை அந்த கட்சியினுடைய நலன் சார்ந்த விடயங்களுக்கு பயன்படுத்துவதை நாங்கள் நிறுத்த வேணும்.
மக்களுடைய நலனுக்காக அந்த சபையை இயங்க வைக்கிறதுக்கு தவிசாளர்கள் முன்வர வேண்டும். நான் குறிப்பிட்டு சில சபைகளை சொல்லவில்லை. அந்த சபைகளுக்குள்ளே எங்களுடைய கட்சிக்கு எதிரானவர்கள், எங்களுடைய கட்சிக்கு எதிரானவர்கள்ன்றதுக்காக நாங்கள் அரசியல் ரீதியாக பழிவாங்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் கட்சிக்கு எதிரானவர்கள் அந்த சபையினூடாக மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதற்கு தடையாக இருப்பார்களா இருந்தால் நீங்கள் அவர்களை இனம் காண வேண்டும். சில சபைகளில் இருக்கிறார்கள். அவர் இன்று தமிழரசு கட்சியினுடைய தவிசாளர் இருக்கின்றார். இந்த சேவை சரியாக மக்களுக்கு போய் சேரக்கூடாது, இந்த சேவை சரியாக மக்களுக்கு போய் சேராவிட்டால் தமிழரசு கட்சிக்கு இதிலே பாதிப்பு வரும் என்றதை ஒரு அடிப்படையாக வைத்துக் கொண்டு சில பிழையான நடவடிக்கைகளை இன்னும் செய்கிறார்கள். அவர்களை நாங்கள் இனம் கண்டு அவர்களை நாங்கள் சரியான வழிக்கு கொண்டு வர வேண்டும். இல்லாவிட்டால் வேறு வழி இல்லை. அவர்களை சரியான, அதாவது சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அவங்களுக்கு எதிரான விசாரணைகளை ஆரம்பித்து அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டும். இப்படியான இந்த 2 விடயங்களையும் நாங்கள் சரியான கவனத்தோடு நாங்கள் செய்ய வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களையும் தவிசாளர்களையும் நாங்கள் சந்திக்க முடியாது. அதற்காக நாங்கள் கடந்த மாவட்ட கிளை கூட்டம் நடந்த பொழுது நாங்கள் ஒரு இறுக்கமான ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தோம். ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை, இனி அடுத்த மாதம் 2வது வார ஞாயிற்றுக்கிழமை, இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மாவட்ட கிளைக்கும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்கள் துணை தவிசாளருக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட வேண்டும். அது நடத்தப்படும். அந்த பொறுப்புகளை எங்களுடைய முன்னாள் மாநகர சபையினுடைய முதல்வர் சரவணபவன் ஐயா அவர்கள் அந்த பொறுப்பை தான் எடுத்து, சில பொறுப்புகளை தான் எடுத்து அந்த ஒவ்வொரு மாதாந்த நடக்கிற கூட்டங்களிலே நாங்கள் என்ன செய்ய போறோம், அடுத்த மாதத்துக்குள்ளே சபையால் நாங்கள் என்ன வேலை திட்டங்களை செய்ய போறோம் என்றதை தவிசாளர் துணை தவிசாளர் அந்த உறுப்பினர் இணைந்து எங்களுக்கு ஒரு முன்மொழிவை தர வேண்டும். இந்த சட்டங்களை தான் நாங்கள் இயக்க போறோம், என்னதுக்காக இந்த சட்டங்களை நாங்கள் இயக்க போறோம் என்றதை அறிவிக்க வேண்டும் ஒவ்வொரு சபையிலே. என்ற இல்லாவிட்டால் சபையிலால தான் கட்சி வந்திருக்கு, தவிசாளராக வந்திருக்கிறீங்கள், ஆனா கட்சிக்கு தெரியாம சபை இயங்க இயலாது. அந்த அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் 3 பல வேற பாராளுமன்ற பொறுப்புகள் இப்படியான பொறுப்பு இருக்கும்படினால் முன்னாள் முதல்வர் அவர்கள் மாநகர சபையிலே அவராக தானாக முன் வந்து அந்த பொறுப்பை எடுத்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்று இந்த கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு தவிசாளர்களும் துணை தவிசாளரும் ஒரு 10 நிமிடங்கள் இருந்து கதைச்சி போக வேண்டும். அதுக்கு மற்ற உறுப்பினர்கள் போகலாம். இந்த அடுத்த மாதத்திலே நீங்கள் என்னென்ன வேலை திட்டங்களை செய்ய போறீர்கள் என்றதை சொல்ல வேண்டும். அதனை அடுத்து நாங்கள் ஒவ்வொரு எங்களுடைய மாவட்ட உறுப்பினர்கள் விரும்பினால் வரலாம், பாராளுமன்ற உறுப்பினர் நாங்களும் விரும்பினால் போகலாம். ஆனால் எங்களுடைய இந்த மாநகர முதல்வர் அவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பாக இருக்கிறார் என்றதின் அடிப்படையிலே எல்லா சபைகளுக்கும் நேரடியாக ஒரு விஜயம் ஒன்று செய்து அந்த சபைகளிலே செய்யக்கூடிய விடயங்கள், உதாரணமாக சில இடங்களிலே வாகனங்கள் பழுதடைந்த வாகனங்கள் இருக்கலாம், சில இடங்களிலே வரி அதிகரிக்கக்கூடிய சில வேறு வழிகள் இருக்கலாம். இப்போ போரதீவில் இருக்கிற நிலவரமும் வாழச்சேன் இருக்கிற நிலவரம் வித்தியாசம், வவுனதீவு நிலவரமும் களுவாஞ்சிக்குடி நிலவரம் வித்தியாசம், மாநகர சபை நிலவரம் வித்தியாசம். மற்றது இப்படியான விடயங்களை நேரடியாக சென்று ஒவ்வொரு சபையிலேயும் ஒரு விஜயம் ஒன்று மேற்கொண்டு சில விடயங்களை நாங்கள் பார்க்கறதுக்காக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சபைகளுடைய செயல்பாடு நேரடியாக கட்சியிலே தாக்கம் செலுத்தும். இன்னொரு விடயம், தவிசாளர்கள் துணை தவிசாளர் உறுப்பினர்களுக்கும் சில அழைப்புதல்கள் வரும். சில நிகழ்வுகளுக்கு அதிதியாக கூப்பிடுவார்கள். அந்த அதிதிகளுக்கு அழைப்புதல் வரும் பொழுது அந்த நிகழ்வு என்னன்றதை வடிவாக பார்த்து போக வேண்டும். அந்த அழைப்புதல் வரும் பொழுது அந்த நடத்துகிற நிறுவனம் யார் என்றதை நாங்கள் பார்த்து போக வேண்டும். என்றால் சில கடந்த காலத்திலே சமூக விரோதமான செயல்பாடில் ஈடுபட்டவர்களும் ஒரு புதிதாக ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பித்து ஒரு அழைப்புதல் தரலாம். நாங்களும் ஒரு நல்ல நோக்கத்துடன் ஒரு அழைப்புதல் என்றதிலே நாங்கள் போவோம். நாளைக்கு அந்த நிறுவனம் ஒரு புலியான விடயத்தில் ஈடுபட்டால் அதுக்கான முழு பொறுப்பும் எங்களையும் வந்து சேரும். என்ன சொல்லுவார்கள், ஒரு நம்பிக்கை ஏற்படும். நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினராக அழைக்கிற எல்லா நிகழ்வுக்கும் போறல்ல. அந்த வகையில் இந்த விடயங்களையும் நீங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும். இறுதியாக மிக முக்கியமான ஒரு விடயம், நாங்கள் ஒவ்வொரு மாதமும் எங்களுடைய உறுப்பினர்களிட்ட இருந்து கட்சிக்கான ஒரு நிதியம் ஒன்றை உருவாக்குறதுக்கு நாங்கள் ஒரு விண்ணப்பம் ஒன்றை ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறோம். எல்லா உறுப்பினர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சின்ன ஒரு கொடுப்பனவு ஒன்று கட்சிக்காக ஒரு நன்கொடையாக ஒரு அன்பளிப்பாக தர வேண்டும். அதுக்கு உங்களுடைய தவிசாளர்கள் பிரதி தவிசாளர்கள் மேயர் அவர்களுக்கு நாங்கள் அதை சொல்லியிருக்கிறோம்.
பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு பங்களிப்பு செய்கிறார்கள். ஏனென்றால் இது ஏன் நான் சொல்றேன்னு சொன்னால், உங்களுடைய காசாலத்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அடுத்த முறை நாங்கள் மாவட்ட கிளையால் நடத்துகிற நிகழ்வுக்கு ஏசி போட வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இந்த முறை கொடுக்கிற கொடுப்பனவை விட 2 மடங்கு அதிகமான ஒரு கொடுப்பனவை எடுக்க வேண்டியதாக வரும். நாங்கள் அடுத்த முறை சில மேலதிகமான வசதிகளை ஏற்படுத்துவதாக இருந்தாலும் கூட உங்கள்கிட்ட இருந்து தான் அந்த காசை எடுக்க வேண்டியதாக வரும். அந்த காரணத்தினால உங்களுடைய அந்த தவிசாளர்களுக்கும், எங்களுடைய தவிசாளர் இல்லாத 2 சபைகள் இருக்கின்றது. இந்த தவிசாளர் இல்லாத 2 சபையிலையும் ஒன்றில் எங்களுக்கு ஒரு துணை தவிசாளர் இருக்கிறார். அவர் அந்த பொறுப்பை முன்னெடுக்கலாம். அதே நேரத்தில் எங்களுடைய தவிசாளர் இல்லாத சபைக்கு தவிசாளராக நாங்கள் முன்மொழிகிறதுக்காக இல்லை, தவிசாளராக முன்மொழிந்தவர்கள் ஒரு அந்த பொறுப்பை எடுத்து ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கொடுப்பன ஒன்றை நீங்கள் கட்சிக்காக ஒரு நன்கொடையாக தர வேண்டும் என்ற ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். என்றால் கட்சிக்கு ஒரு நிதியம் அவசியம். அதே நேரத்தில் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அதே போலதான் வளவாளராக இங்கே வந்தவர்களுக்கும் எங்களுடைய கட்சியின் சார்பிலே எங்களுடைய நன்றிகளை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்திலே தவிசாளர்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, உறுப்பினர்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, துணை தவிசாளருக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றது ஒரு மிகவும் ஒரு சிக்கலான இக்கட்டான ஒரு நிலை. ஆனால் கிழமைகளிலே இருக்கிற ஒரு 2 நாட்கள் எடுக்கிறேன்னு சொன்னால் வளவாளர்களுக்கு வாரத்திலே சிக்கல் இருக்கும். வந்தவர்கள் பலர் அரச ஊழியர்கள், அவர்கள் அந்த நேரத்திலே வர முடியாது. அதே நேரத்தில் ஒரு நாளாக நாங்கள் போட்டாலும் கூட அந்த ஒழுங்குகளை செய்கிறதிலே சில சிக்கல் இருக்கிற. அந்த வகையிலே செய்யக்கூடிய மிக சிறந்த காலப்பகுதிக்குள்ளே ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே செய்திருக்கிறோம். சில உறுப்பினர்களுக்கு தங்களுடைய வயல்வேலின் காரணமாக எல்லாம் வர முடியாமல் போனது. ஆனால் தொடர்ந்தும் ஒவ்வொரு வாரமும் இப்படியோ பிரச்சனை வரும். அந்த காரணத்தினால் நாங்கள் இதை செய்து முடித்திருக்கிறோம். அந்த வகையிலே இதிலே கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதிலே படித்த விடயங்களை சபையிலே நடைமுறைப்படுத்தி இலங்கை தமிழரசு கட்சி இந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கி எதிர்வரும் மாகாண சபை தேர்தலிலே அதிகளவான ஆசனங்களை எடுத்து கிழக்கு மாகாணத்துடைய முதலமைச்சர் பதவியை தமிழரசு கட்சியுடைய கைவசம் எடுக்கிறதுக்கு இந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் அனைவரும் இந்த 2 நாட்களுக்குள்ளே நீங்கள் எடுத்த உள்வாங்கிய அந்த அறிவும் அந்த படித்த விடயங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.